இந்தாங்கம்மா அந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கிடுங்க. அப்புறமா எனக்கு ஒரு செராக்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. நானும் எத்தனையோ விதமான பஞ்சாயத்தை நடத்தியிருக்கேன். இப்படி ஒரு பஞ்சாயத்தை நான் நடத்துனதும் இல்லை, இப்படி ஒரு பொம்பளையால் பணத்தை தீட்டு ஓடினதும் இல்லைம்மா. அதே மாதிரி இவ்வளோ பணம் யாரும் கொடுத்தும் நான் கண்டதில்லை. என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். பணம் இருக்கு எனக்கு, சந்தோஷமா இருப்பேன். சரி தலைவர், நாங்கள் கிளம்புதோம். மூஞ்சி எதையாவது சந்தோஷமா வச்சுக்கிட்டே நிம்மதியா ஏறி வா போவோம். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல சரவணன். சரி, ஏதா இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம சந்திச்சு தான் ஆகணும். சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா, நீயாவது அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனோடி குடும்பம் நடத்து. நீயும் 5 கோடி 4 கோடின்னு வந்து நின்றாத. இந்த வவ்வால் பூச்சி தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளா? பண்ணிக்க நீ என்ன மாதிரி எடுத்து படத்தை விட்டு ஓடதான் போற. அந்த ஆள் கூட மனசு கூடி இருக்க முடியாது. திடீர்னு 10 நாள் மெண்டலா இருப்பான், திடீர்னு 10 நாள் நல்லா இருப்பாங்க இருக்கு பையன். அடுத்தவங்க கஷ்டத்தை இப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க பானு. போட்டி அரை வெக்காடு பூச்சி மூஞ்சி. ஏம்மா இன்னைக்கு கிளம்புங்கம்மா. சண்டைய கிண்டைய போட்டு மண்டைய உடச்சிக்கிட்டு பிற பஞ்சாயத்தை இழுத்துறாதியோ. இந்த மாதிரி ஆட்கள்ட்டலாம் பேசுறதே தப்பு தலைவரே. நான் ஏன் சண்டை போட போறேன்? நான் கிளம்புறேன். ஆமா, இவ பெரிய யோக்கியம். அவரை வேண்டான்னு தான் நீ ஓடுன. அடுத்த நாள் வந்துகிட்டு கண்ணீர் விட்டு நடிச்சுட்டு இருக்கப்ப தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி நல்லபடியா வாழணும். ஒன்ன மாதிரியெல்லாம் இப்படி ஆள நான் பார்த்ததே இல்லையப்பா. சப்பா, ரொம்ப வாயை பழக்காத. நாளைக்கு ஓமனடி 5 கோடியை மேட்டவா நீனே இப்படிதான் தூக்கிட்டு ஓடுவப்ப. சரி வாங்க கிளம்புவோம். என்னத்த உட்காந்து வெயில பாத்துக்கிட்டு இருக்க? சுண்டல்மா, இன்னைக்கு படத்துக்கு போகுமா? என்ன படத்துக்கு போவ புருஷா? புஷ்பா 2 வந்திருக்கு, போகுமா? நம்ம பையன் அங்க வந்து கதறிக்கிட்டு இருப்பான், படம் பார்க்க விட மாட்டான். விமலா கிட்ட விட்டு போவோம். பாவம் விமலா. இந்த புதுமண தம்பதிகள் தொல்லை தாங்க முடியலையாப்பா. புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட இவ்வளோ அலப்பறை பண்ண மாட்டாங்க. ஐயா அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தான், ஒரே தொல்லை கை போட்டு தெரியுதான். பாவம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. இவ புருஷன் பெச்சக்கிட்டு ஒயாம லீவ் போட்டுதா இருக்கிற வேலையும் விட்டுட்டு 2 கஞ்சிக்கு பிச்சை எடுக்க போகுது. ஐயா பாவம், ஒரு 2-3 நாள் புருஷன் கூட சந்தோஷமா பேசி வச்சு இருக்கா. உனக்கு பொறுக்கலையா தாயி? அவன் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான். இல்லைக்கா, வேலை அப்படி கிடையாதுல்ல, அதை சொன்னேன். வலியும் விட மாட்டாளுவோ. ஏதாட்டு சொன்னால் நம்மளை கிண்டல் அடிப்பாளுவோ. ஏம்மா வலி விடுங்கம்மா. தலைவரே வணக்கம். பஞ்சாயத்துக்கெலாம் வந்திருக்கோம். ஒரு டீ காப்பி கூட தரலனா எப்படி? கோடி கோடியாக கொடுத்தாளுவோ. நமக்கு ஒரு 10 பைசா கொடுத்தாலும் இல்லாமல் பஞ்சாயத்தை முடிச்சு விட்டதுக்கு என் நிலைமையே இங்கே பரிதாபமாக இருக்குது. வழியை விடுங்கம்மா, வீட்டுக்கு போகணும். பெரிய பஞ்சாயத்து தலைவரே இப்படி பேசினா நாங்களாம் எங்கே போகிறது? ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுத்துட்டு போங்களேன், கை செலவுக்கு 3 பேருக்கு ஒரு டீ வாங்கி அடிக்கணும். ஏம்மா 10 பைசா இல்லைம்மா, நீ ஒரு டீ வேணால் வாங்கி கூடம்மா, நான் குடிச்சிட்டு போகிறேன். இனி சாவடிச்சிடாதியோ. ரொம்ப நொந்து போயிருக்காரு, வழி விட்டுரு. வேற ஏதாட்டும் வாயகே பழந்து மண்டையை போட்டாருன்னா நம்ம தான் மாட்டோம். வழியை விடுங்க. இப்போ அங்குசனா வாயை பிளந்துட்டாங்க போய் நிற்க மெண்டலு. நீலாம் ஒரு பொம்பளையா? சி, இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. தயவு செஞ்சு பங்கஜத்துக்கு தங்கச்சின்னு மட்டும் வெளியே சொல்லிடாது, எனக்கு கேவலம். எப்பே, நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு தங்கச்சி சொன்னா எனக்கு ரொம்ப கேவலம், அவமானம். ஏன்னா நான் இப்போ கோடீஸ்வரி. இந்த 2 கோடி 4 கோடி 5 கோடி 10 கோடியே பெருக்கி விட்டுருவேன். மானங்கிட்ட பங்குசக்கா வாங்க போவோம். நமக்கு என்ன வந்திருக்கு? இப்படி புருஷனை விட்டுட்டு நிக்காலட்டி மனசு தாங்க மாட்டுக்கு. என் அடிவேர்லாம் பத்திக்கிட்டு எரியுது. தண்ணியே குடி நெருப்பான பெருசா நீட்டுவா. நமக்கு நிற்கவே கூடாது, கிளம்பிடுவோம். சேட்டி, எங்கள் வீட்டு வேலைக்கு சேர்ந்து 2 நாள்ல வேலையை விட்டுட்ட. வேலைக்கு வாட்டி. ஹலோ மிஸ்டர் கிழவனாரே, என்ன வீட்டு வேலைக்கு வரணுமாமா? வீட்டு வேலைக்கு உன் வீடு எவ்வளவு ரூபா போகும் சொல்லு, இப்பவே நான் வேலை கொடுத்து வாங்குறேன். இனிமேல் ஏய் வாங்குற பேச்சுல கூடாது. மேடம், பானுமதி மேடம் அப்படி கூப்பிடணும். மரியாதைலாம் பறக்கணும். இன்னைக்கு போனதுமே முதல்ல ஒரு கார் எடுக்க போறேன். கார் ஓட்ட தெரியாது, ஒரு ஆளை போட்டு காரை எடுத்து இந்த ஊர் பூரா சுத்திட்டு அலப்பறை பண்ணுவேன். அப்போ வீட்டு வேலைக்கு வேற ஒரு ஆளை சேர்த்து விட்டுட்டி. ஹே கிழவா, ஓ பொண்டாட்டி கருங்கலவி உட்காந்து தின்னு பெருத்து போயிருவா. அவளை வேலை செய்ய போடு மேன். வரட்டா? திமரில் அடியலைஞ்சு நிற்கு, பண திமரில் ஆடுது. துட்டெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தெருவில் நின்று பிச்சை எடுக்கும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். பகஜக்கா வாயை மூடுங்க, ரொம்ப பழக்காதீங்க. இது என்ன புதுசாக உங்கள் தங்கச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுதான் தெரியுமே. இப்படிலாம் பண்ணுவேன் கனவுல கூட நினைக்கலப்பா. சரி, நினைச்சாலே தலைச்சுட்டுது. வாங்கிட்டு போவோம். இனி சரவணே அந்த காய்கறி கட்டிட்டு சந்தோஷமா இருப்பான்.
அந்த வவால் பூச்சி நல்ல திருந்தி இடத்து தான் இருக்குது, நல்ல சந்தோஷமாக வாழுவாங்க. இவ கையில் இருக்கிற துட்டெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா கண்ணீர் விட்டுட்டு நிற்பா பாருங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுவா. என் பிரிசந்தான் எனக்கு மட்டும்தான் ஆரம்பிப்பா. அப்படி ஆரம்பிச்சா பஞ்சாயத்து தலைவர் செருப்பக்கில் தேடிப்பாரு. அதை எழுதி கொடுத்துட்டாள். அப்புறம் எங்க எந்த முடிச்சுட்டு ஆரம்பிப்பா? அப்படிலாம் ஆரம்பிக்க மாட்டா. இன்னும் கொஞ்சம் பணம் கூட இன்னும் கொஞ்சம் பணம் கூட தான் ஆரம்பிப்பா. இவன் அந்த மாதிரி ஆளு தானே. என்னென்னமோ நடக்குது போ. இவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு எனக்கு 6000 ரூபா புரோக்கர் காசு தரமாட்டேன்ட்டா. இவ விளங்கவே மாட்டா. அடுத்தவங்க வயிற்றுச்சல்ல விழுதா. இவ பணம் எல்லாம் கரைஞ்சு காணாம போவோம். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துரு சரியா? சரிம்மா. அம்மா என் வண்டி பஞ்சர் ஆயிட்டு நான் நடந்து தான் போறேன். ஈரி அப்பாவை கொண்டு விட சொல்லுவோம். ஏனுங்கோ எங்க மேனேஜரு இவளை கொண்டு ஆபீஸ்ல விட்டுதீரா? சரோ டார்லிங், இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை வீட்லயே பேச போகணும். மறந்துட்டியா நிச்சயதார்த்தம் பத்தி? ஆமா சரிம்மா, ஞாபகம் இருக்கே. அம்மா நடந்தே போயிருவேம்மா. லெப்பே குட்டிமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நம்ம இந்த டாக்குமெண்ட் முடிச்சுட்டு வந்துருவோம். இல்ல பரவாயில்ல பட போயிட்டாரே. எடி நிச்சயதார்த்தத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம்டி, தேதி குறிக்க போறோம். சரிம்மா. எதுவும் கால் மால் பண்ணிட மாட்டலாட்டி? உனக்கும் அப்பாவுக்கும் எது விருப்பமோ அதை பண்ணுங்கம்மா. எனக்கு எதுவுமே கிடையாது. உன் நல்லதுக்கு தான் அம்மா சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல சரியா? சரிம்மா. சிவா ஆள் மாதிரி இருக்கு. என்ன ரோடு நடுவ அழுதுகிட்டே போறா. என்ன யாருன்னு தெரியுதா? தெரியல, பயமா இருக்கு. வழி விடுங்க. சிவா ஃப்ரெண்டு பால் பாண்டிமா. வழி விடுங்கண்ணா. எதுக்கு அழுதுகிட்டே போற? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. வழி விடுங்க. உதவி பண்றமா, என்ன விஷயம் சொல்லு. ரோடு நடுவ அழுதுகிட்டு போகுது பாவம். பொனே நில்லு. வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். எதுக்கு இப்படி அழுதுட்டு ஓடுதா? சிவா சிவா. போவுமா மாப்பிள்ளை வீட்டுக்கு? போலாம் போலாம். ஏங்க அது சேருன்னு ரொம்ப வாக்கு கொடுத்துறாதீங்க. தகுதிக்கு மீறி செய்ய முடியாது. நீங்கள் வாயை மூடுங்கள். நம்ம பொண்ணுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். அதுக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுலாங்க. பதில் சொல்லுதாரா பாரு. அங்க போய் என்னெல்லாம் சொல்ல போறாரோ தெரியல. ஏ யோகா டீச்சரை, பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க. சோபா புது சோபா ஒதுக்கி போடு. சோபாவை நானே போடுறேன். இப்பதான் பியாவது நல்ல வசதியா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. நமஸ்தே ஜி. என்னது நாசமா போச்சா? ஐயா சும்மா இருங்க, வணக்கம்னு சொல்லுங்க. இவரு ஒருத்தர பக்கிந்தி பேசிட்டு நடக்காரு. என்ன புது சோபாலாம் போட்டிருக்கியோ? எல்லாம் உங்களுக்கு தான், உட்காருங்க. யோகா டீச்சர், யோகா டீச்சர், ஜூஸ் பிஸ்கோத்தெல்லாம் கொண்டு வா. சரி சொல்லுங்க, எப்ப நிச்சயதார்த்தத்தை வைக்க போறோம்? கம்மிங் சண்டே ரொம்ப நல்ல நாளா இருக்கோ, அன்னைக்கே வச்சுக்கலாமா? சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுவோம். எங்க வீட்லயா உங்க வீட்லயா நீங்களே சொல்லுங்க. நம்ம பொண்ணோ என்கேஜ்மெண்டோ வீட்லயே வேண்டாமா? அப்போ காட்டலையா கொண்டு வைக்க போறீரு? நல்ல ஜோக்கு. நான் அப்புறமா பேங்க்ல போய் சிரிக்கிறேன். சும்மா எரியும் வாய் வச்சுக்கிட்டு சோக்கடிக்குங்கிற பேர்ல அறுத்து தள்ளாதீரு. அவர் எதுக்கு சத்தம் போடுதியா? சும்மா தானே விளையாடுறாரு. எப்ப பார்த்தாலும் எதையாவது லூசி மாரி பேசிட்டு கிடப்பாரு. எதுக்கு இத்தனை சூஸு? இது ஒரு மெண்டலு. 2 பேருக்கு சூஸ் கொண்டு வர சொன்னா 6 பேருக்கு கொண்டு வந்திருக்கு. ஆளுக்கு 3 டம்ளரை குடி பாவோ. ஆண்டி சார் வாங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ. எல்லாம் நிச்சயதார்த்தத்தை பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஓகே ஓகே. நம்ம பொண்ணு என்கேஜ்மெண்ட்டோ நல்ல ஒரு மண்டபத்திலே நடக்குமா? அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். சாப்பாடு செலவு நம்மள்தோ. நான்வெஜ் சாப்பாடோ வெஜிடேரியன் சாப்பாடோ எல்லாமே போடுதோ. மண்டபத்திலே கிராண்டாக பண்ணுதோ. பட் ஆட்கள் கம்மி தான். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே மட்டும்தான் கூப்பிடுதோ. மேரேஜுக்கும் நிறைய பேரை கூப்பிட்டுக்கிடலாம். மண்டபத்துல போட்டு எதுக்கு காசை கறியாக்கிக்கிட்டு கல்யாணத்தை நல்ல ஜோரா வச்சுக்கிடுவோம். கல்யாண செலவு பாதி பாதி, உங்களோடது பாதி எங்களோடது பாதி. இல்லைம்மா, நிச்சயம் செலவு நம்மள்தோ, கல்யாண செலவும் நம்மள்தோ. ஆமா, சாப்பாடு செலவும் நம்மள்தோ, பொண்ணும் நம்மள்தோ. மாப்பிள்ளை மட்டும் நம்மளுது. சார், நீங்க தேவையில்லாம நிறைய செலவு பண்றதா எனக்கு தோணுது. ஏற்கனவே பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? அரே மாப்பிள்ளையே, பேசுனதா இருக்கட்டும். இது ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம ஒரே பொண்ணு என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணம் எல்லாம் கிராண்டா நடக்கும்.
சாப்பாடு செலவாது நாங்கள் பாதி பாதி ஏற்றுக்கிட்டதாமே, அதுவும் ஒத்த கால நிற்கிறு. ஐயோ அம்மா நிம்மல் கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்கோ. சரி உங்க இஷ்டம் போங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அதுல இருந்து ஒரு 10 days கழிச்சு நம்ம கல்யாணம் போட்டுருவோம். சரி சரி. ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு சேலை நாங்கள் தான் எடுப்போம். மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் பொண்ணு வீட்டுக்கு சேலை எடுப்போம். அதாவது உங்களுக்கு பொண்ணுக்கு அம்மா அப்புறம் பொண்ணுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களுக்குலாம் நாங்கள் தான் எடுத்து கொடுப்போம். நம்ம மாப்பிள்ளை கழுத்து மேலே 5 பவுன் செயின் போடுதோ, அப்புறம் 3 பவுன்லேயே பிரேஸ்லெட் போடுதோ, அதுக்கப்புறம் 20 lakhs ரொக்கம் கொடுக்குதோ, 100 பவுன் நகை போடுதோ. சார் என்ன ஒரேடியே உள்ள வைக்க முடிவு பண்ணீங்களா? தயவு செஞ்சு சும்மா இருங்க சார். இவ்வளோ நகைகள் போடும்போது என் மேலே எப்படி லவ் வரும்? நான் ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு, என்ன யாருக்கும் பிடிக்காது. நான் ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு, அதனால என் வாயில மண்ணு. இல்லை நம்ம இதெல்லாமே போடுதோ. ஓகே, சண்டே நீ என்கேஜ்மெண்ட்லேயே மீட் பண்ணுவோம். சரி சரி சரி. அப்போ நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பார்ப்போம். வெளியே ரேடியோ செட்டு கட்டணும், ஆமாம் பந்தல் போடணும், அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லணும். ஆமாம் ஒரு விசேஷம் எடுத்துக்கிட்டாலே வேலையும் சோலையும் கிடக்கும். சரி அப்போ வேலையை பார்ப்போம். ஓகே நம்ம கிளம்புதோ. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். சார் ஜூஸ் குடிக்கலையா? இப்போ ஒரே ரெயினா இருக்கிறதுனாலே நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கோ. நெக்ஸ்ட் டைம் குடிக்கிறோம். நாங்கள் கிளம்புறோம். சரி சார். அவங்க ஜூஸே குடிக்கல, இவ 6 டம்ளர் கொண்டு வந்துட்டா. ஆரமண்டல் எந்த வேலையெல்லாம் உருப்படியா பண்ணிட்டு இருக்கா? மறுபடியும் இவளை எதுக்கு தான் சேர்த்தீங்களோ? மகாராஜா, நீ யார்கிட்டயுமே கோவமாவே பேச மாட்டியே, ஆனா இவளை கண்டா மட்டும் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவளா? இவ பெரிய கத்தி குத்து கந்தம்மா. நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன். எப்படி கத்திக்கு பதில் அருவாள் எடுத்து ஒரே போடா போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. சரி சித்தி, நான் ரூம்ல இருக்கேன். இப்போ அந்த ஜூஸை கொண்டு ஃப்ரிட்ஜில் வை. ஜூஸை குடிக்காம இழிச்சக்கா புருஷன் எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டான். இந்த மேனேஜர் என்ன நல்ல குணமா இருக்கான் பத்தியலா. இந்த காலத்துல எந்த மனுஷன் எப்படி இருப்பான்? சொந்த பிள்ளைக்கே நகை போட மாட்டானுவோ. அடுத்த பிள்ளைன்னு தெரிஞ்சு பெத்த பிள்ளை மாதிரி எப்படி பாத்துக்கணும்? இந்த மாதிரி ஆளு இருக்கிறதால தான் ஊருக்குள்ள மழை பெய்யுது போல. ஆமாட்டி வடிவு எனக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்டான். மேனேஜர் மண்டையில முட்டை அடிக்கணும். நான் ஒரு ஸ்பைடர் வூமன். என்னாச்சு? மண்டை மேலே கல் விழுந்துச்சோ. கல்லில முட்டை விழுந்திருக்கு. ஓ, மேல ஓட்டை இருக்குல்ல, அது கோழி முட்டை போட்டு ஓடி இருக்கும். அது எப்படி ஓடிட்டே முட்டை போடுமா? அது என்னமோ ஒரு மண்டையை பார்த்தோன்னே முட்டையை போட்டு உடனே தோணி இருக்கு போல. ஒரு முட்டை வீணா போயிட்டு. சரி வாங்க போவோம். மண்டை மேலே நாத்தம் அடிக்கும். வீட்டில் போய் மண்டையை கழுவுங்க, இல்லைன்னா குளிங்க. வாங்க போவோம். திருப்பி ஏதாவது முட்டையை கிட்டையே போட்டுறாம. கோழி நிம்மளே சிக்கன் பண்ணி சாப்பிடுதோ. கோழிட்ட போட்டு சண்டையை போடாதீரு. ஆமா பாவம். வாங்க போவோம். வாரத்திலே 2 நாள் சிக்கன் சாப்பிட்டுட்டோ கோழிக்கு இறக்கப்படுற மாதிரி நடிக்குதோ. புஸ் புஸ் புஸ். நான் ஒரு ஸ்பைடர் உமன். மேலே வளைஞ்சி கிடந்ததில்ல, காலு கோணிட்டு போயிட்டு, கழுத்து சுளுக்கி போயிட்டு. சமையல் வேலையை அப்புறம் பார்ப்போம். வீட்டில் போய் ஓய்வு எடுப்போம்.